கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய சமூகத்திலே நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் பேசுகிற அற்புதமான ஒரு காரியத்தை நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம். அது கிருபை, தேவ கிருபை வேண்டும். ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடந்தால் ஆச்சரியமான ஒரு காரியங்கள், ஆசீர்வாதமான மகா அற்புதமான காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்களும் நானும் ஒவ்வொரு பேரும் சொல்லுகிறோம், தேவ கிருபையா, கர்த்தருடைய கிருபையினால் இது நடந்தது என்று நாம் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை ஐயா மனிதருக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் மகிமைகளையும் கொண்டு வருகிற இந்த தெய்வீக கிருபை எப்படி வரும், எதனால் வரும் என்று பார்த்தீர்களானால் அதற்கும் ஒரு விலை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், ரட்சிப்பையே சுதந்திரிக்காத ஒரு மனிதன் ஏதோ புதிதாக வந்து தேவ சமூகத்திலே ஐயா எனக்கு நான் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்றால் அவனுக்கு கிடைக்கிற கிருபை அற்புதமாய், ஆச்சரியமாய், இலவசமாய் அவன் ரட்சிக்கப்பட முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை, அநேக கிருபைகளை நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சில அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, மேன்மையான, மகிமையான கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் சில விலை கொடுத்தாக வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து போகலாகாது. அன்பான சகோதர சகோதரிகளை கவனியுங்கள். இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஓ க்ளோரி! கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே ஆனாலும் சரி, நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியிலும் அல்லது வாழுகிற எவ்விடத்திலும் எத்தனை பேர் மத்தியிலே ஆனாலும் சரி, நீங்கள் அங்கே கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிற ஐயா மனுப்புத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களாய் காணப்படுகிற உங்களுக்காய் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய மேன்மை, நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று தாவீதரசன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிதாயிருக்கிறது ஐயா, அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற அற்புதமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 85:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், மனுப்புத்திரருக்கு முன்பாக அவருக்கு சாட்சி கேடு உண்டாகாதபடி, அவரை மறுதலியாதபடி, நற்புத்தியோடு தாழ்மையோடு தயவாய் மனுப்புத்திரருக்கு முன்பாக நடக்கிற அவரை நம்புகிறவர்களுக்கு, பாருங்க, சத்தியத்தின்படி அப்படியாய் நடக்கிற பிள்ளைகளை கிருபை வந்து சந்திக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கிருபை வந்து உங்களை சந்திக்கும். நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, கிருபை வந்து உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா! ஓ 85:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தின்படி நடவுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நடவுங்கள், மனுப்புத்திரருக்கு முன்பாக யோக்கியமாய் நன்மையானவைகளை பேசுங்கள், செய்யுங்கள், அவரை நம்பி நன்மை செய்யுங்கள், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். அப்படி நடக்கும்போது உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறவைகள் அத்தனை பெரிதான ஸ்லாக்கியங்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திப்பது போலவே நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாய் நடக்கிற பிள்ளைகளை சமாதானம் வந்து முத்தம் செய்யும். இந்த உலகத்திலே மனிதன் சமாதானம் இல்லாதபடி அங்கும் இங்கும் இந்த மலையில் இருந்து அந்த மலைக்கு, இந்த நதியில் இருந்து அந்த நதிக்கு, தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனைக்கு அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லா மதத்தினரும் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். ஓ, எல்லா மனிதர்களும் சாபங்களிலே, பாவங்களிலே இருந்து விடுபட்டு, குழப்பங்களிலே, துயரங்களிலே இருந்து விடுபட்டு சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நீதியின்படி நடப்பீர்களே ஆனால், ஓ நிச்சயம்
நிச்சயமாய் நீங்கள் நீதியின்படி நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் சமாதானம் வந்து உங்களை முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:17-18-19 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு பயந்து எந்த சூழ்நிலையிலும், குடும்பத்திலே எந்த குழப்பங்கள், எந்த சிக்கல்கள், எந்த சிரமங்கள் காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எங்கோ அகப்படாத இடத்திலே அகப்பட்டு கொண்டு, அல்லது நீங்கள் எங்கோ மாட்டக்கூடாத இடங்களிலே அகப்பட்டு கொண்டு, ஆபத்திலும் சிக்கலிலும் சிரமங்களிலும் குழியில் இறங்குகிறது போன்ற, இறங்கி விட்டது போன்ற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி, முழுமையாய் விட்டுண்டது போன்ற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். ஆனால் தமக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில், எந்த பஞ்சமாயிருந்தாலும் சரி, கடன், கஷ்டம், தோல்வி, நஷ்டம், எதனால் வந்த பஞ்சமாயிருந்தாலும் சரி, குடும்பத்திலே வந்த குழப்பங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்த தாறுமாறான நடவடிக்கைகள், கீழ்ப்படியாமையினால் அவர்கள் அகப்பட்டு கொண்ட சிக்கல்களும் சிரமங்களும், ஒருவேளை கெட்ட குமாரனை போல பஞ்சத்திலே மகா கேடான சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டாலும் சரி, உங்களை, உங்கள் பிள்ளைகளை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை, அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி கர்த்தர் விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையுமாய் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவங்களை காண்பீர்கள். நான் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மீது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு பயந்தவர்களாய், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களாய் காணப்படுகிற இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து பணிவோடு, பக்தியோடு, பரவசத்தோடு உம்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டபடியே மேன்மையான மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா விதமான சதி மோசங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை பஞ்சத்திலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எந்த பஞ்சமாய், எந்த சிக்கல் சிரமமாய் இருந்தாலும் இவர்களை உயிரோடே காக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய கண்கள் இவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்பா உம்முடைய மிகுந்த கிருபையினால் இறங்கும்படியாய், உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எந்த வகையிலும் இவர்கள் கிருபையை விட்டு விலகி போய்விடாதபடி, கிருபை இவர்களை விட்டு நீங்கி போகாதபடி நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு பயந்தவர்களாய்
மனுப்புத்திரர்களுக்கு முன்பாக உங்களுக்கு நல்ல சாட்சியாய், நீதியுள்ள சாட்சியாய், நீதியின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீ மாற்றி பலப்படுத்தி ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து ஒரு மாபெரும் விடுதலை குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா கையின் பிரயாசங்களிலும் வருமானங்களிலும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பாருங்கள், சமாதானம் வந்து உங்களை முத்தம் செய்யும். நிச்சயமாய் அற்புதமான, அதிசயமான, மேன்மையான கர்த்தருடைய தேவ கிருபை உங்களை வந்து சந்திக்கும். உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும். தேவையான இடத்திலே நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.